சிபிஐ இடி ரைடு முடிச்சு இப்ப சென்சார் போர்டையும் ஆயுதமா பயன்படுத்துறாங்க. உண்மைதான். ஒரு சாதாரண திரைப்படம் அதோடைய சென்சார் போர்ட் ப்ரொசீஜர் எனக்கு ரொம்ப தெரியாது. அந்த கேஸுக்கு வந்து சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வந்து அவசர அவசரமாக சென்னைக்கு அனுப்புகிறாங்கன்னா அதை யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா படம் சென்சாருக்கு போகிறன்றது ஒரு வாடிக்கையான விஷயம். சென்சார் சில அப்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது கட் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அது டிலே ஆனால் அது சிலர் கோர்ட்டுக்கு போவாங்க. கவர்மெண்ட் வக்கீலே ஆப்பியர் ஆகலாம். சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை டெல்லியிலேருந்து போட்டு அனுப்பி அவசரமாக ஒரு ஸ்டே வாங்குறாங்கன்னா அதுக்கு அரசாங்கமும் விளக்கம் கொடுக்கணும், சென்சார் போர்டும் விளக்கம் கொடுக்கணும். அவ்வளவு சென்சிட்டிவாக அந்த படத்தில் என்ன இருக்குது அது வெளிவராமல் இருக்கிறதுக்குன்றது அவங்க விளக்கணும். இது இன்னும் எனக்கு ஒரு அசாதாரணமான நடவடிக்கையாக நான் பார்க்குறேன். மத்தியில் வந்து அவங்க அரசாங்கம் வந்து அவங்க கையில் இருக்கிற அத்தனை துறைகளையுமே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அரசியல் காரணங்களுக்காக செயல்படுகிறார்கள் என்று முதலமைச்சர் சொன்ன கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இடி ரைடு ஏதோ நிலக்கரி சம்பந்தப்பட்டதுக்காக ரைடு பண்றேன்னு சொல்லி போய் திரிணாமுல் காங்கிரஸுக்கு தேர்தலில் உதவி அட்வைஸ் கொடுக்குற ஐபேக் என்ற கம்பெனியோட ஆஃபீஸை போய் ரெய்டு பண்ணி அங்கேருந்து டேட்டா எடுத்தாங்கன்னா அதுக்கும் அந்த நிலக்கரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இவங்க போய் ஏதோ காரணத்துக்கு அந்த திரிணாமுல் காங்கிரஸுடைய டேட்டாவெல்லாம் எடுக்கணுன்றதுக்காக தானே போகிறாங்க. அதனால இந்த விஷயத்திலையும் மம்தா பானர்ஜியோடைய நிலைப்பாட்டை நான் ஆதரிக்கிறேன். நேற்று வந்து விஜயபிரபாரன் வந்து காங்கிரஸ் கட்சியை நம்பாதீங்க தெரியல, எனக்கு என்ன கான்டெக்ட்ல அவர் சொன்னாருன்னு தெரியல. காங்கிரஸ் கட்சியை பற்றி முழுமையாக தெரியாமல் அவர் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். அவர் தந்தையார் வந்து எவ்வளவு மரியாதை காங்கிரஸ் மீதும் காங்கிரஸ் தலைவர்கள் மீதும் வைத்திருந்தார், அதெல்லாம் அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.